ஆர் ரித்தீஷ், அவர் ரித்தீஷ், OUR, அவர் ரித்தீஷ், நம்ம ரித்தீஷ், உங்கள் ரித்தீஷ், உங்கள் எல்லாத்தோட ரித்தீஷ். ஐ எம் பேக் வித் another எபிசோட். ஓகே, என்னடா பெரிய வேணாட்டம், தோன்றப்போ மட்டும்தான் பேசுவேன், ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் ப்ரெஷர், லைக் ரெகுலராலாம் இருக்காது அப்படின்னு சொன்னானே, இப்போ என்ன மறுபடியும் தோணுச்சான் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், எனக்கு தோணிடுச்சுங்க. பாட்காஸ்ட் போடணுன்ட்டு இல்லை, என்னை பற்றி எனக்கே அசிங்கமாக தோணுச்சு. ஸ்பாட்டிஃபை எவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், அங்கே எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டு வார கண்டென்ட் ரெடி பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கூட நான் ஒரு டிசிப்ளின் இல்லாமல், ஒரு ரெகுலாரிட்டி இல்லாமல் நான் எப்போ வேணால் தோணுனா பேசுவேன் அப்படின்ட்டு நான் பண்ணுவேண்ணா. இது இல்லாமல் நான் எனக்கு உண்மையுமே சொல்லிட்டுனா, நான் என்ன தான் அந்த ஒரு எபிசோடு ஃபன்னுக்கு போட்டிருந்தாலும் எனக்கு அது ரீச் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் இட் டென்ட் டிசர்வ் தட். ஸோ நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இனிமேல் வாரம் ஒரு எபிசோட், ஏதாவது ஒரு கண்டிப்பாக கண்டென்ட் ரிலேட்டடாக. இட் வில் பி நாட் ரேண்டம் டாக்ஸ். ஓகே, நான் ட்ரெய்லரில் சொன்னேன், திரும்பி வாங்கிக்கிறேன். தேர் வில் பி நோ ரேண்டம் டாக்ஸ், இட் வில் பி வெரி கண்டென்ட் ஓரியன்டட். த கண்டென்ட் கேன் பி எனிதிங். மெயினாக மூவிஸ் அண்ட் கிரிக்கெட் பற்றி தாங்க இருக்கும். ஏன்னா எனக்கு அதுதான் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் இன்னும் நிறையா கண்டென்ட் இருக்கும். ஸோ எவ்ரி சாட்டர்டே தேர் வில் பி an episode from just another podcast, and I'll make sure it will not be just another podcast. மற்ற பாட்காஸ்ட் மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் உங்களை என்டர்டெயின் பண்ணோ, என்கேஜோ ஏதாவது ஒன்று நான் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஐ வில் மேக் ஷுர் யுவர் டைம் வில் பி வொர்த் லிசனிங் இட். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2015 இம்தியாஸ் அலி டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன படம் தமாஷா. ரன்பீர் கபூர், தீபிகா படுகோனே எல்லாரும் நடித்து, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ரிலீஸ் ஆனப்போ அவ்வளோவா ரீச் ஆகாத ஒரு படம் தமாஷா. இப்போவுமே நிறைய பேருக்கு அந்த படம் அவ்வளோவா இந்த படத்தை ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நான் அந்த படத்தை பார்த்தப்போ ஐ ரியலி ஃபெல்ட், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி கதைகள் நிறையா சொல்லப்படணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் இஷ்யூவா அப்படின்னு தெரியாது, பட் இட்ஸ் எ வெரி பர்சனல் ஃபிலிம் தமாஷா. அதாவது இந்த படத்தோட கதையை நான் சும்மா பேசிக்காக சொல்கிறேன். ஒரு கேரக்டர், ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டர் சின்ன வயசுலேருந்து நிறைய கதைகள் கேட்டு ஃபேண்டசிலே வாழ்கிற ஒரு ஆள் தெரியும். ஸோ அவன் அவன் வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கைக்கும் ரியாலிட்டிக்கும் நிறைய கேப் இருக்குது. அதனால இஸ் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். செல்ஃப் யார், தன்னோட ட்ரூ செல்ஃப் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இந்த சொசைட்டியோட கன்ஸ்டன்ட்ஸால் அடக்கப்பட்டே வாழ்ந்த ஒரு கேரக்டர் எப்படி பர்ஸ்ட் அவுட் ஆகி இஸ் ஃபைண்டிங் ஹிம்செல்ஃப் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அதாவது ஒரு டேக்லைன் இருக்கும். ஸோ பேசிக்காக நான் கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். 2 மெயின் கேரக்டர் தான் இந்த படத்தில். வேத் அப்படின்ற கேரக்டரில் ரன்பீர் கபூரும், தாரா அப்படின்ற கேரக்டரில் தீபிகா படுகோனே நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்திகாவில் ஸ்டார்ட் ஆகுது. வேர் தீபிகா படுகோனே ஏதோ ஒரு ஒர்க்குக்காக போகிறாங்க. தேர் ஷி மீட்ஸ் ரன்பீர் கபூர். வேர் அவ்வளோ ஒரு சாமோடு அவர் அங்கே சுற்றிட்டு இருப்பான் அந்த வேதுன்ற கேரக்டர். அவன் வேதுன்றது ஆக்சுவலி ரிவீல் பண்ணிக்க மாட்டாங்க 2 பேரும். தே டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தெம் செல்ஃப். ஸோ தட் ஒரு எப்படின்னா ஒரு பயம் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண போகிறோம் இல்லை மீட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட தெரிஞ்சோம்னா ரொம்ப ஜாலியாக ஒரு கேஃபியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டில் தே வில் நாட் ரிவீல் தேர் நேம். ஸோ அங்கே இவன் பயங்கர சாமா, ரொம்ப ஒரு ஜாலி ஃப்ரீ ஃபாலிங் அந்த மாதிரி ஒரு கேரக்டரான அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டர் ரன்பீர் கபூர் கேரக்டரை காட்டுவாங்க. தீபிகா படுகோனே அவங்க கூட ஒரு 4 ஒரு 5 days they will have a lot of fun, and when time comes தீபிகா படுகோனே லீவ். ஆனால் தீபிகா படுகோனே இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுவாங்க. she will do some business in கொல்கட்டா. இது அந்த கார்த்திகாவில் நடந்ததை பற்றியே தீபிகா யோசிச்சுருப்பாங்க. her thoughts will be on ரன்பீர் கபூர். அதாவது எவ்வளோ ஜாலியாக அப்படி இருக்கான் அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. 4 வருஷம் போயிடும், இருந்தாலும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. தென் சடன்லி ஒரு நாள் she'll again meet him. இந்தியாவில் இவன் வேற ஒரு கெட்டப்பில் இருப்பான். he's to a businessman. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் போயிங்க சாமிங்காக அப்படி இருக்க மாட்டான். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நார்மல் பிஸ்னஸ்மேன் எப்படி டிசிப்ளின்டாக ரொம்ப ஒரு சைலண்ட்டாக அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் இருப்பான். இவங்க மறுபடியும் மீட் பண்ணி தே ஸ்டார்ட் டு டேட் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் தீபிகா படுகோனே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பான். நம்ம கார்த்திகாவில் பார்த்தால் இவன் கிடையாது. இவன் கிடையாதுன்னா செல்ஃபை சொல்கிறேன், அந்த இன்னர் செல்ஃப் இது ஒரு வேற ஆள் அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்க
இங்கே இவனோட கேரக்டரை நமக்கு ஒரு சைடில் காட்டிகிட்டே வருவாங்க. எப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நினச்ச வாழ்க்கையை வாழ முடியாமல் இந்த சொசைட்டி கான்ஸ்டன்ஸால் ரொம்ப அமுகுன ஒரு கேரக்டராக தான் இந்த வேதை காமிச்சிருப்பாங்க. ஸோ அவன் அதனால தான் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு ஆவரேஜான ஒரு ஆள், ஓகேவா, ஒரு ஆவரேஜான ஒரு ஆளாக அப்படி தான் இருப்பான். ஹி வில் நாட் பி எக்ஸலண்ட் இன் எனி ஃபீல்ட். ரொம்ப ஆவரேஜாக தன்னோட லைக் குட் மேனர்ஸ் அண்ட் டிசிப்ளினால் கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஜாபில் இருக்க ஒரு ஆளாக தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் ஹீ வில் மெயின்லி அவனுக்கு அவன் பண்ணுற வேலை பிடிக்காது. ஹீ வில் பி டூயிங் தட் ஜஸ்ட் ஃபார் நேம் சேக். அவன் குடும்பத்தில் ஒரு வேலையை பண்ணணும், ஹி ஹேஸ் டு ஏர்ன் சம்திங் அப்படின்றக்காக தான் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்க வேது வந்து ஒரு நாள் வந்து தாராட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான். அப்படி ப்ரப்போஸ் பண்ணுறப்போ லைக் தாரா வந்து நோ, ஐ டோன்ட் வாண்ட் யூ அப்படின்றவா. பிகாஸ் ஷீ லவ்ட் ஹிம் பிகாஸ் ஆஃப் வாட் ஹி வாஸ் இன் கார்சிகா. தட் ஃப்ரீ ஃப்ளோயிங் ஜாலி அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஹீ லவ்ட். அதாவது யாரை பற்றி கவலைப்படாமல் தனக்கு தோன்றதை பண்ணுற ஒரு கேரக்டராக இருந்த அந்த வேது தான் இவளுக்கு பிடிச்சிருக்கு. யூ ஆர் நாட் தட் காய், நீ அந்த ஆள் இல்லை, யூ ஆர் ஜஸ்ட் எ ரெகுலர் பர்சன் அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் லவ் யூ அப்படின்றவா. அங்கே தான் லைக் வேதோட கேரக்டர் இன்னுமே நமக்கு அவனோட இன்னர் கான்ஃப்ளிக்ஸை நிறைய எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த படம். ஸோ என்ன ஆகுனா, இந்த வேது வந்து ரொம்ப, அதாவது அவனுக்கு எல்லா ஃபீலிங்ஸும் ரொம்ப இரிட்டேட்டடான ஃபீலிங்ஸ் தான் அவனுக்குள்ளே இருக்கும். ஆனால் இது எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இப்படியே சுற்றிட்டு இருப்பான். தென் அகெயின் ஒரு நாள் வந்து தாராவை அவன் மீட் பண்ணுவான். தாராவை மீட் பண்ணுறப்போ லைக் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்க அந்த வேது வெளியே ஆரம்பிப்போம். அவனோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லாம் தாரா கிட்ட வெளியே ஆரம்பிப்போம். தாராவுக்கு புரிய ஆரம்பிக்கும், ஓகே திஸ் காய் இஸ் வாட் ஹி வாஸ் இன் கார்சிகா பட் ஹி கேனாட் பி தட் ஹியர். அதாவது அவன் கார்சிகாவில் எவ்வளோ ஜாலியாக இருந்தானோ அவன் தான் இவன், அதுதான் உண்மையான வேத். பட் இங்கே அவனையே ஏமாற்றிட்டு ஒரு பொய்யான வாழ்க்கை இங்கே வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்றத தாரா ரியலைஸ் பண்ணி ஷி ட்ரைஸ் டு பிரிங் ஹிம் அவுட் ஆஃப் தட். பட் வேத் அதை ரியலைஸ் பண்ணாமல் அதை ரியலைஸ் பண்ண மறுத்துருவான். நோ, ஐ கான்ட் பி தட், அது ஆக்டிங், இதுதான் உண்மைன்னு அவன் நினச்சிட்டு இல் பி லைக் அவனோட ரெகுலர் லைஃப் லீட் பண்ணிட்டே இருக்க அவனுக்குள்ளே அவனுக்கு ஒரு சேஞ்ச் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பான். தட் ஹிஸ் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். அதை இந்த சொசைட்டி அக்செப்ட் பண்ணாமல் என்ன ஆயிரும், ஒரு நாள் அவனுக்கு வேலை போயிடும். அதாவது அவனோட ப்ரெஷர் ஒரு நாள் பீக்குக்கு போய் அவனோட சீஃப் கிட்ட அவன் மிஸ்பிஹேவ் பண்ணி அவனோட வேலை போயிடும். லைக் ஹில் பி ஆங்க்ரி ஆன் ஹிம்செல்ஃப் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவான். ஆனால் தாரா வந்து நீ இது கிடையாது அப்படின்றத மட்டும் சொல்லிட்டே இருப்பான். அதுவும் இவனுக்கு மைண்டில் ஒரு ப்ரெஷராக போக போக அவன் வேலையை விட்டு மறுபடியும் வேலையை தேடிட்டே இருக்கப்போ தென் ஹில் கோ பேக் டு ஹிஸ் ஹோம் டவுன். அதாவது உண்மையாக என்னென்னா, அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், இவனையும் அந்த மாதிரி ஆக்கணுன்றதுக்காக இன்ஜினியரிங் படிக்க வைப்பாங்க. அவனுக்கு இன்ஜினியரிங் பிடிக்காதனால சேர்த்து விட்டு அவர் பிடிக்காத லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் ஊருக்கு போய் அவன் எதை மிஸ் பண்ணான், அதாவது எதனால அவன் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு அவன் தேடி போகிறப்போ இல் ஃபைண்ட் தட் அவனோட அந்த சைல்டுஹுட்டில் இருந்த ஒரு ஹாப்பினஸ் இப்போ ஏன் இல்லை அவன்கிட்ட அப்படின்னு பார்க்குறப்போ சைல்டுஹுட்டில் ஒரு தாத்தாட்ட அவன் கதை கேட்டிருப்பான். இந்த படத்தில் எல்லா இடத்துலையுமே அவன் காட்டியிருப்பாங்க இஸ் அ வெரி குட் ஸ்டோரி டெல்லர் அப்படின்றத படத்தில் நிறைய இடத்துல காட்டியிருப்பாங்க. ஒரு கார்சிகாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஸ்டோரி சொல்கிறதா இருக்கட்டும், இந்தியன் ஸ்ட்ரீட்ஸில் ஒரு ஆள்கிட்ட ஸ்டோரி சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் காட்டிகிட்டே இருக்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அந்த தாத்தாவை தேடி போகிறப்போ அவன் ஹில் ஸ்டார்ட் டு ரியலைஸ் தட் வாட் இஸ் ஐ ஆம் அப்படின்றது. இஸ் அ வெரி குட் ஸ்டோரி டெல்லர். நான் அப்படி பண்ணுறப்போ ஐ கேன் பி மை செல்ஃப். இந்த மாதிரி ரெகுலர் சம்பளம்லாம் எனக்கு ஆகாது. ஐ வாண்ட் டு பி சம்வேர் இன் லைக் க்ரியேட்டிவ் கைண்ட் ஆஃப் ஜாப் அப்படின்றத அவன் ரியலைஸ் பண்ணி தென் வாட் இல் டூ அப்படின்னா, அவங்க வீட்டில் போய் சொன்னப்போ அவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தென் அவனை வச்சே ஒரு ஸ்டோரி, அவன் லைஃப்பை வச்சே அவன் ஸ்டோரி சொல்கிறப்போ தான் ரியலைஸ் அண்ட் அவன் வீட்டில் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் அவனுக்கு. ஸோ அந்த வெளி உலகத்தை ஒரு கான்ஸ்டன்ட் இல்லை, அந்த சோஷியல் கான்ஸ்டன்ட்டில் அமுங்காமல் தன்னோட விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கையை அவன் வாழ ஆரம்பிப்பான். போய் தாராட்ட போய் லைக் ஹில் பி லைக் அந்த கார்சிகாவில் இருந்த ஒரு வேதா திரும்பி தாராட்ட போய் தென் ஹில் ஸ்டார்ட் லைக் அவரோட ஸ்டோரி டெல்லிங் டேலண்ட்டை வச்சு டூ ட்ராமாஸ் அண்ட் எப்படி சொல்கிறது, அட் லாஸ்ட் அவன் என்னன்னா ஹில் பிகம் த பர்சன் ஹூ வி வாண்டட் டு பி அப்படின்றது தான் இந்த மொத்த தமாஷாவோட ஒரு கதையாக இருக்கும். அதாவது தமாஷாவோட டேக்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேத் மீட்ஸ் ஹிம்செல்ஃப்
ஆஃப்டர் ஹி மீட்ஸ் தாரா அப்படின்றது அந்த படத்தோட டேக்லைன். அதாவது தாரா கொண்டு வர மாட்டா வேதில் உள்ளே இருக்கிறது, பட் ஷீல் இனிஷியேட் தட். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயுமே நிறைய பேர் தனக்கு பிடிக்காத ஒரு வேலையை ஏதோ ஒரு ப்ரெஷர்னால வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது நான் எல்லாருமே இந்த மாதிரி விட்டுட்டு அப்படி வரணும்னு நான் சொல்ல விரும்பல. பட் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பாக வி ஷுட் ஃபாலோ வாட் அவர் ஹார்ட் சேஸ்ங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வி கான்ட் லிவ் அ லைஃப் விச் நமக்கு பிடிக்காத ஒரு லைஃப்பை ரொம்ப நாள் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்துட்டேன்னு வைங்களேன், வயசான காலத்தில் நமக்கு ரெகுலர்ஸ் தவிர ஒரு எதுவுமே இருக்காது. ஸோ லைக் நான் என்ன பூமர் போடுறேன்னு சொல்லலாம், பட் ஸ்டில் ஏதாவது ஒரு உங்களால் கம்ப்ளீட்டாக உங்கள் ஹார்ட்டை ஃபாலோ பண்ண முடியலனாலும் ஜஸ்ட் டூ சம்திங் தட் மேக்ஸ் யுவர் செல்ஃப் ஃபீல் தட் இஸ் யூ. புரியுதா? அதாவது இது நான் தான், இது எஸ் இட் இஸ் மீ, எனக்கு ஐ ஃபைண்ட் ஹாப்பினஸ் வென் ஐ டூ திஸ் அப்படின்றத, அது எவ்வளோ சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் பட் ஸ்டில் டூ தட். உங்களால் கம்ப்ளீட்டாக அது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா நிறைய பேருக்கு தேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். பட் டூ சம்திங் தட் ஆல்வேஸ் கீப்ஸ் யுவர் ஹார்ட் ஃப்ரெஷ். ஸோ அதை சொல்லி இந்த ஒரு எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஐ கம் வித் அனதர் கண்டென்ட். யூ ஆர் லிசனிங் டு ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட் வித் மீ ஆர் ரித்திஷ்.